போச்சுமா, நம்ம மோசம் போயிட்டோமா. என் பிள்ளை தீய வச்சுக்கிட்டாமா. என் தங்கரதான் பத்தி எரியுதுமா. ஐயோ கதவு உடைமா. என்னடி உளற? ஐயோ கீழே பாரு புகையா வருது. ஐயோ 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 அஞ்சலி அழகு தாண்டி உன் சொத்து. அத பால வைக்கிறாதடி. கதவை தொரடி. அம்மா சொல்றேன் கதவை தொரடி. கதை உடைக்கலாம், ஏதாவது செய். ஐயோ என்ன கட்டுறாரு சொல்ற கதவை ஓட. நான் எரியல, அவ்வளவுதான் எரிச்சேன். ஆனா அவ முழுசா எரியல பாத்தியா? நீ சொன்னது சரிதான் பாட்டி. நாம சாகுறவங்க இல்ல, சாகடிக்கிறவங்க. அவ வாழ்க்கைய அப்படியே நிர்மூலமாக்குவேன். அதுதான் என் லட்சியம். அந்த லட்சியத்தை அடையாம நான் சாகவே மாட்டேன். அப்படி போடு. அடிபட்டு விழுந்தாலும் அருவாளா எந்திரிக்கணும். எதிரியே வெட்டி சாய்க்கணும். இதுல தானே இருக்கணும். எங்க காணோம்? அஞ்சலி கிட்ட கொடுத்தோம்ல. அஞ்சலி, என்னாச்சு அஞ்சலி? ஏன் எப்படி இருக்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேற எப்படி இருக்கிறது? என்ன சொல்ற நீ? எல்லாம் முடிஞ்சதா? ஆமா, உங்க மருமக தான் எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு போட்டு முற்றுப்புள்ளி வச்சுட்டாலே. எல்லாம் முற்றுப்புள்ளிக்கு பிறகு ஒரு துவக்கம் இருக்கு அஞ்சலி. ஒரு சென்டென்ஸ் முடியிற இடத்துல தான் இன்னொரு சென்டென்ஸ் துவங்கும். மாமா, நான் எதையும் பேச விரும்பல. நான் சில விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புறேன். உன்னோட இந்த ஆட்டிடியூடு சுத்தமா எனக்கு பிடிக்கல. கண்ணம்மாவோட கல்யாணம் உன்னை எந்த விதத்திலையும் பாதிக்காது. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டது பாரதிய, அகிலன இல்ல. அதான் அந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அவங்க மாப்பிள்ளையோட அம்மா அம்மா, அவங்க 1000 சொல்லுவாங்க. பேசி சரி பண்ணிக்க வேண்டியதுதான். இத பாரு, எனக்கு தெரிஞ்சு நீ இவ்வளவு கொந்தளிக்க வேண்டிய சம்பவம் இது இல்ல. என்னமோ நீ பாரதிய காதலிச்ச மாதிரியும் அந்த பாரதி உன் கையை விட்டு போன மாதிரியும் அதுக்கு நீ கொந்தளிக்கிற மாதிரியால இருக்கு. அமைதியாரு. அகிலனை மீட் பண்ண, அடுத்து என்ன பண்ணலான்னு அவன் கூட டிஸ்கஸ் பண்ண. அவன் உன் மேல வச்சிருக்கிற காதல் நிஜம். அவ்வளவு சீக்கிரமா அவன் உன்னை இழக்க மாட்டான். இந்த வீடு, காரு, பணம் இது எல்லாமே கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள காணாம போக கூட வாய்ப்பு இருக்கு.
சௌந்தர்யா அம்மா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களோ அவ்வளவும் கெட்டவங்களா இருப்பாங்க. இப்ப இதை எல்லாத்தையுமே காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும். தோக்கும் போது சிரிக்கணும், சிரிச்சுக்கிட்டே சிந்திக்கணும். அகிலனை கைக்குள்ள வச்சுக்கோ. சௌந்தர்யா அம்மாவுக்கு அகிலம் உன் கைக்குள்ள இருக்கான்னு காட்டிக்க. அவங்க உள்ளுக்குள்ள பயப்படணும். அகிலம் கல்யாணம் கூட இப்படிதான் நடந்துருமான்னு அவங்க யோசிக்கணும். இப்போ உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், எனக்கு அது நல்லாவே புரியுது. ஆனா விதிமுறைகள் எளிமையா இருந்தா விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்காது. கடினமான விதிமுறைகளை தகர்த்து ஜெயிக்கிறது தான் வீரம். இத உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன். நான் உங்ககிட்ட இப்ப கேட்க வந்ததே வேற விஷயம். அந்த ஏடிஎம் கார்டு கொடுத்தனே, அது எங்க? ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டணும் அஞ்சலி. ஏன் நல்லா இருந்த காலத்துல உருகி உருகி கனமா கனமான்னு தானே துடிச்சாரு. ஏன் அவ கட்ட மாட்டாளா? அவ அப்பாவை காப்பாத்த மாட்டாளா? அப்படியெல்லாம் பேசக்கூடாது அஞ்சலி. இன்னைக்கு அவர் உசுருக்கு போராடி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. அவர் அப்படி இப்படின்னு கருத்து சொல்லக்கூடாது. முதல்ல காடை கொடு, நான் போய் பணம் கட்டணும். எனக்கு அப்பா மேலதான் மாமா கோபம். அவரு தெரிஞ்சு இந்த தப்ப பண்ணி நம்மள மாட்டி விட்டுருக்காரு. முன்னாடியே எனக்கு இது தெரிஞ்சிருந்தா நான் அந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையையும் நான் காப்பாத்திருப்பேன். இத சாவகாசமா நாம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல ஏடிஎம் கார்டு கொடு, பணம் கட்டணும். இத பாரு அஞ்சலி, உங்க அம்மா பாட்டி மாதிரி மன வன்மத்தோட வளராத அஞ்சலி. அது நல்ல வசதியை எப்பவாவது தரலாம், ஆனா நல்ல வாழ்க்கைய ஒருபோதும் தராது. இத பாரு, இப்பவும் நான் சொல்றேன், இந்த வாழ்க்கைய காப்பாத்திக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. அகிலனை மீட் பண்ணு, எல்லாமே சரியாயிடும். வணக்கம் அண்ணி. வணக்கம். வணக்கம். நான் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? நிறைய குடிச்சிருக்கேன், ஃபுல் போதையில இருக்கேன், ஆனா தெளிவா பேசுவேன். சொல்லுங்க. பிரதர் எங்க போயிருக்காரு? ஹாஸ்பிட்டலுக்கு. இதய அறுவை சிகிச்சை நிபுணர் நம்பர் 1. அண்ணனோட பேரை ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு ஹார்ட் 4 ரூம் 4 வால், ஜஸ்ட் பம்பிங் ஸ்டேஷன். ஹார்க்கிள் வென்ட்ரிக்கிள் அதெல்லாமே ஹார்ட்லாம் கிடையாது, வெறும் ஃபிளஷ் அண்ட் பிளட். ஆனா எனக்கு அப்படி இல்லை அண்ணி, அது ஒரு உலகம், பரந்த உலகம். My heart is magical world. உங்க மேல இருக்கிற பாசத்துக்கும் அதுல இடம் இருக்கு, உங்க மேல இருக்கிற கோபத்துக்கும் அதுல இடம் இருக்கு. நோ ரிலாக்ஸ் அண்ணி, நான் உங்க குழந்தை மாதிரி. எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் நீங்க தடுத்திருக்கலாம்ல. இப்ப பாருங்க, உங்களால நாங்க தண்டனை அனுபவிக்கிறோம். அண்ணி,
நான் உங்களை அழ வைக்கிறதுக்காக சொல்லல. எங்க அண்ணன் பண்ண தப்புக்கு நானும், நீங்க பண்ண தப்புக்கு அஞ்சலியும் தண்டனையை அனுபவிக்கிறோம். நான் கூட பரவாயில்ல. அஞ்சலி நிலைமையை நினைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? தம்பி, நான் ஒன்னு சொல்றேன், நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. ஆ? ம். இது நான் எடுத்த முடிவில்லை. எனக்கே கல்யாணம் நடக்கிற 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாமே மிரட்சியா தான் இருக்கு. நான் இங்க இருப்பேனா, உள்ள போவேனா, இல்லனா வெளியிலேயே போயிடுவேனா, இல்லனா ஒரேடியா மேல போயிடுவேனான்னு எனக்கு தெரியாது. நான் தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்றீங்களே, இதுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா நான் தப்பு பண்ணல. உங்க கல்யாணம் நின்னதுக்கும் அவ வாழ்க்கையில சிக்கல் வந்ததுக்கும் நான் காரணம் இல்லைங்க. சத்தியமா நான் காரணம் இல்ல. சாரி அண்ணி, நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம், அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணி. இந்த உலகத்துல அவ ஒருத்தி மட்டும்தான் இருக்கா, எதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி. எங்க அம்மாவுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும் அண்ணி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ? அஞ்சலிய பாக்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கட்டினா இவ்வளவுதான் கட்டணும்னு முடிவு பண்ற, அடுத்த 10வது நிமிஷம் கல்யாணம் பேசுறோம். உலகத்தின் மிக சிறிய காதல் கதை இதுதான். இவ்வளவு அழகான காதல் கதையில நீங்க 2 பேரும் எங்க இருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியலையே. இன்னும் 2 நாள் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஐயோ அண்ணி, நீங்க அழுவாதீங்க. நானும் வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? மனசை விட்டு யார்கிட்டயாவது பேசணும் போல இருக்கு. அதுக்குதான் உங்ககிட்ட சொன்னேன். உங்களை நான் குற்றவாளி ஆக்குறதுக்காக சொல்லல. அண்ணி, கண்ணை தொடங்க. என்ன பார்த்து ஏன்டா குடிக்கிறீங்க நீங்க கேட்கணும். ஏன்னா நீங்க என்ன குடிகாரன் நினைச்சுக்குவீங்கல்ல. நான் குடிகாரன்லாம் இல்ல. எப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஒரு பீர் சாப்பிடுவேன். ஆனா இப்போ தனியா குடிக்கிறேன். குடிகாரனா மாட்டுவேன்னு பயமா இருக்கண்ணே. இது பாருங்க சின்னவரே. சின்னவரேவா? ஆமா, உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னே தெரியல. சும்மா அகிலன்னே கூப்பிடுங்க. அகிலன்னே கூப்பிடுறேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்டு பேரு. அப்ப நானும் ஃப்ரெண்டு. இங்க பாருங்க அகிலா, எல்லாத்துக்கும் காரணம் நானும் பாரதி மாமாவும் மட்டும்தான். அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். அண்ணி, உங்களுக்கு அம்மாவை பத்தி தெரியல. அவங்க பிடிவாதம் மாறவே மாறாது. அண்ணனிய வாசல்ல கட்டி போட்டவங்க. நாளா ஏமாத்திரம். அங்கதான் தப்பு பண்றீங்க. நான் சொன்னா முருகன் கேப்பாரு. அவர் உங்க அம்மா மனசை மாத்துவாரு. எந்த முருகன்? கடவுள் முருகன். அவர்தான் எங்க கல்யாணத்தை ஸ்மூத்தா நடத்தி வச்சாரு. அப்படின்னா அவரும் தானே உங்க கல்யாணம் தடைப்படுறதுக்கு காரணம். அவர்கிட்டயே நியாயம் கேட்போம். முதல்ல உங்க முருகன் கிட்ட சொல்லி உள்ள வர பாருங்க. உள்ள உட்காந்து சாவகாசமா பேசலாம். ஓகேவா? சரியா? குட் நைட். ஓகே, பை. இப்படி சரி அண்ணி, யூ ஆர் கரெக்ட். சாரி சாரி. ஓகே, நான் பாத்து மா அந்த வர. முருகா,
என்னங்க என்னங்க மாப்பிள கடவுளே என்ன கதிகலங்க வச்சிட்டியா? 2 நாளா கண்ணுல தூக்கமே இல்ல. நீ வருத்தப்படுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி கவனிச்சுக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா மொத்தத்தான் ஆஸ்பத்திரியில கிடப்பேன்னு நினைச்சேன். அதென்ன மாப்பிள அப்படி சொல்லிட்டீங்க? எந்த ஒரு பொண்டாட்டியும் புருஷன் உசுரோட இருக்கணும்னு தான் விரும்புவா. எவ்வளவு தன் மஞ்சள் குங்குமம் அழியணும்னு நினைப்பாளா? அதெல்லாம் எங்க அவருக்கு புரிய போகுது? வேற யாராவது வந்து பார்த்தாங்களா? யாரு? உங்களையா? ஆ, ஒரே ஒருத்தன் வந்து பார்த்தான். யாரு? அவன் பேரு மாயாண்டி. அவனா? அவன் எதுக்கு இங்க வந்தான்? அது கிடக்கட்டும். யாராவது வந்து பார்த்தாங்கன்னா யாரை எதிர்பார்க்கறீங்க? கண்ணம்மாவையா? ஆமா, அவளைதான் கேக்குறேன். எனக்கு இப்படி ஆச்சுன்னு தெரியுமா இல்ல தெரியாதா? அவ வீட்டுல என்ன நிலைமைன்னு யாராவது பார்த்துட்டு வந்தீங்களா? அன்னைக்கு திட்டிட்டு திமிரிட்டு போனாங்களே, புள்ளைய உள்ள சந்தோஷமா சேர்த்தாங்களா இல்லையோ? நான் போய் பார்த்துட்டு வரலாம்னு இருந்தா அதுக்குள்ள இந்த பாவி பைய இப்படி பண்ணிட்டான். ஏயா, உனக்கு இப்போ அந்த கண்ணம்மா நினைப்புதானா? என்ன மனுஷயா நீ? நல்லா உரைக்கிற மாதிரி கேளு. உலகமே கண்ணம்மாதானா இந்த வைத்தியத்தையும் அந்த மகராசி கையாலே பாத்துக்க வேண்டியதானே? வீட்ல ஒரு பிள்ளை கல்யாணம் நின்று போய் மனசு உடைஞ்சு கிடக்குறாளே, அவளை பத்தி ஒரு வார்த்தை கேட்டியா? அதுவும் நீ பெத்த பொண்ணு தானே? எப்ப பாரு கண்ணம்மா பத்தியே பேசுற, அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்க. அவளாலதே இந்த கல்யாணமே நின்னு போச்சு, அவளாலதே இந்த நிலைமையே வந்துச்சு. இப்படி எதை பத்தி யோசிக்காம கண்ணம்மா கஷ்டப்படுறத மட்டும் யோசிக்கிறீங்களே, எல்லாத்தையும் கெடுத்து அவளத்தையும் ஒரு நல்ல இடத்துல சேர்த்துட்டேல. இப்பயாவது என் பொண்ணை பத்தி கவலைப்படுறியா? அடுத்து அஞ்சலிக்கு என்ன பண்ணனு யோசிக்கிறியா? அதுக்குள்ள பாக்கியா, நான் எதுக்கு கேட்டேன்னா கண்ணம்மாவை யாருக்குமே பிடிக்காது. அவ மனசை யாருமே பார்க்கறதில்ல. அதான் இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு. ஐயோ, எப்ப பாரு கண்ணம்மா கண்ணம்மா. அவளை நினைச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. நம்ம மட்டும் இல்லைனா அன்னைக்கே இவர் கதையை மாயாண்டி முடிச்சிருப்பான். நம்ம வேணும் விளையின்னு காப்பாத்தி வச்சிருக்கா. அது புரியுது அவருக்கு. இவர் போயிட்டாருனா ஏன் கேட்க கூட நாதிய தவளா போயிருவா அந்த கண்ணம்மா. அம்மா, அந்த மாயாண்டிக்கு போன் பண்ணுமா. இந்த ஆளுக்கெல்லாம் அவன் தான் சரி. என்னை கொல்றதுக்கு ஆளு வேற வரணுமா? அதை நீயே செய்ய. என் கழுத்தை நெரிச்சு கொல்லு கொல்லு. ஐயோ, விடியா? கொல்லு. விடியாண்ணா? விடு, விடுண்ணா. இங்கேயே கதையை முடிச்சிட்டேன்னா அது உனக்கும் நல்லது. வைத்தியம் தோத்து போச்சுன்னு சொல்லி தப்பிச்சுக்கவும் செய்யலாம். என்ன கொன்னுரு. அட, என்ன இது? ஆஸ்பத்திரியில வந்து படுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள. இப்பதான் கொஞ்சம் உடம்பு தேறி வருது, அதுக்குள்ள இப்படி பண்றீங்களே. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது? உங்க இதயம் வேற பலகீனமா இருக்குன்னு சொல்றாங்க. அமைதியா இருங்க மாப்பிள. ஏய் பாக்கியம், நீ ஏன் மாப்பிள்ளை கிட்ட மல்லு கட்டி நிக்கிற? கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியா? இவருக்கெல்லாம் நல்லதே நினைக்க கூடாது. இவர் புத்தியில சனி இங்கனையும் பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. ஏய்,
முதல்ல வெளியே போ. நாம தாம்மா இவரை பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டோம். ஆனா இவருக்கு நம்ம நினைப்பே கிடையாது. என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த ஆளுக்காக காலைல இருந்து சாப்பிடாம வேற இருக்கேன். அவதான் புத்தி கிட்டு இருக்கானா, நீங்களுமா மாப்பிள? பொண்ணா பெத்து வச்சிருக்கீங்க. இவளோட நிம்மதியா வாழ்ந்த நினைப்பே இல்லை. நல்ல பாம்பு குட்டி மாதிரி இருக்கா. சரிங்க மாப்பிள, மனசுல எதையும் வச்சுக்காம தூங்குங்க. நான் அப்புறமா வரேன். ம்